ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. இந்த தமிழ்நாட்டை ஒரு சங்கிகளின் கூடாரமாக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்வார்கள். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க விட மாட்டாங்கன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? இப்பயே சும்மா தானே இருக்கிறாங்க. ஏன் இப்ப 27 சீட்டை கொடுத்துட்டு அவங்களாம் 27 சீட்டுக்கான எந்த அருகதையும் இல்லை. ஆனால் எடப்பாடியை மிரட்டி தானே வந்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி நான் அந்த கூட்டணியே வரமாட்டேன்னு சொன்னாரா சொல்லலையா? பரோட்டாவுக்கு சைடிஷ் குருமா, திமுகவுக்கு சைடிஷ் திருமா அப்படின்னு நடிகை விந்தியா பேசின விஷயம் சமூக வலைதளங்கள் பரபரப்பாக போயிடுச்சு. என்ன வெறும் ஐட்டமாக பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சாப்பிட்ற ஐட்டம். ஆமாம், வெறும் அந்த ஐட்டம் தான். வெறும் ஐட்டத்தை பற்றி ஏங்க கேட்குறீங்க? நடிகை விந்தியா கேட்ட அடுத்த கேள்வி கேட்குறேன். சிங்கம் மாதிரி இருந்த திருமா இன்னைக்கு கூட்டணிக்காக கொத்தடிமை மாதிரி மாறி போயிருக்காரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. நான் ஐட்டத்தை எப்பயும் மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் திருப்பி சிங்கமும் ஒரு ஐட்டம் தாங்க. இல்லை, சிங்கம் மாதிரி இருந்த திருமா அதுதாங்க நான் சொல்கிறேன். இப்போ சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் ஒரு அனிமல் இருந்தாலும் அது கோவக்கார ஒரு அனிமல். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறோன்னு சொல்கிறீங்க? கூட்டணிக்கே அடிமை ஆகிட்டாரு. ஓ, நம்ம பேர் என்ன? நடிகை விந்தியா. அவங்கள நான் பாராட்டுறேன். ஓகே, ஒரு சாரா இருக்கக்கூடாது, டாஸ்மா இருக்கக்கூடாது சொல்றீங்க. ஆனால் நீயே போதையை போட்டு பேசுகிற மாதிரியா இருக்குது. நீ நல்லா அந்த அம்மா பேச ஏங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா எங்களுக்கு தெரியறனால சொல்கிறோம். அந்த அம்மா எங்கே இருக்கு, அந்த அம்மா எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பண்ணுது, என்னென்ன ஐட்டம்லாம் சாப்பிடுன்றது எங்களுக்கு தெரியும். நான் அந்த அம்மாவை ஐட்டமாக பேசலை. ரைட்டா? நிறுத்துங்க, பொறுங்க, நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. அந்த பையன் தண்ணியை போட்டோமே காட்டுறீங்களா? இந்த அவங்களோட காட்டுறேன் பாருங்க. 2 நாட்களுக்கு முன்பாக திருச்சி தமிழர் பெரியவர்களுக்கு வாக்கு சேகரித்து வந்தபோது 1000-2000 ரூபாய் கொடுக்கறது தான் சமூக நீதியா, இதுதான் பெண்கள் முன்னேற்றமா அப்படின்னு நடிகை குஷ்பு காட்டமா கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக கூட்டணியை பார்த்து, திமுக பார்த்து. இப்போ அவங்க கொடுக்கலையாவா? பிஜேபி கொடுக்கல. அதிமுக தானே 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்களா? பீகார்ல கொடுக்குறாங்க. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி முதன்மை செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்பொழுது அதிமுக தப்பித்தவறி ஜெயிச்சாலும் கூட முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார், காரைக்குடியைச் சேர்ந்த H. ராஜா தான் இருப்பார் அப்படின்னு அண்ணன் திருமாவளவர் அவர்கள் பேசியிருக்காங்க. ஏன், என்ன காரணம்? பிஜேபி எந்த ஒரு மாநிலத்திலையும் நேரடியாக அங்கே போய் களத்தில் இறங்கினதில்லை. அதுபுறம் பழைய வரலாறு. அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இல்லை இப்போ நடக்க போகுது பீகாராக இருக்கட்டும். பீகாரில் பையன் நடந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? முதல்வரே ராஜினாமா பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும், இதுதான் அங்கே இருக்கிற பொசிஷன். அது மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியலை. அப்போ எப்படா வரலான்னு பார்த்தா அதிமுக மேலே சவாரி செய்து வருகிறார்கள். வந்த பிறகு ஒருவேளை தப்பு தவறி எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆனார்னா நீ எழுதி வச்சுக்கோங்க வெள்ளை பேப்பரில், எடப்பாடியை ஆக்க விடவே மாட்டாங்க. கட்சி ராஜாவோ இல்லை தேர்தலே நிற்காமல் இருக்கிற அண்ணாமலையோ யாராவது ஒரு ஆள் தான் அங்கே முதல்வராக இருந்து இந்த தமிழ்நாட்டை ஒரு சங்கிகளின் கூடாரமாக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்வார்கள் அப்படின்றத ஒரு யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை எங்கள் தலைவர் சொல்லுகிறார். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்க விட மாட்டாங்கன்னா அதிமுக தொண்டர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? இப்போயே சும்மா தானே இருக்கிறாங்க. ஏன் இப்படி 27 சீட்டை கொடுத்துவிட்டு அவங்களாம் 27 சீட்டுக்கான எந்த அருகதையும் இல்லை. ஆனால் எடப்பாடியை மிரட்டி தானே வந்தாங்க. இப்போ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி நான் அந்த கூட்டணியே வரமாட்டேன்னு சொன்னாரா சொல்லலையா? அந்த கூட்டணி எப்படி அமைஞ்சிச்சு? இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற அவர் பேர் என்ன, நல்ல ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னார்? நான் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருந்தேன், ஆனால் இந்த கூட்டணி இருந்த ஒரே காரணத்துக்காக நான் தோற்று போயிட்டேன் சொன்னார்ல. இப்போ இந்த கூட்டணி அமைந்த பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல பெருமையாக பேசியிருக்கிறாரா? அப்படியே ஆப்பாயிட்டு சீட்டை வாங்கிட்டு இப்போ அமைதியாக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது இது ஒரு மகிழ்ச்சியான கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இல்லை. நல்லா கேட்டுங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் இறந்து போயிருக்கலாம், புரட்சி தலைவர் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அவர்களோட இருப்பதாக தான் ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உணர்கிறான்.
ஆனா தலைவர் திமுக இல்ல, கூட்டணியில் பொறுங்க, இருக்கக்கூடிய பொறுங்க. சலசலப்பு அதிமுக ஒருங்க கூட்டணியில் நீங்கள் இல்ல. வாட்டி கேள்வி நான் முடிச்சுக்கிற விடுங்க என்னைய. நீ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா முடிச்சுடணும், முடிச்ச அப்புறம் நீ கேள்வி கேட்கணும். அதாவது இப்போ இந்த தொண்டர்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார்லாம் உயிரோடு இருப்பதாக உணர்கிறார்கள். அந்த அம்மையார் கடைசி என்ன சொன்னாங்க? நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெரியாமல் நான் கூட்டணி வச்சேன், கூட்டணி வைத்த ஒரே காரணத்துக்காக நான் அவங்கள கவுத்து விட்டுட்டேன், இனிமேல் என் வாழ்நாளில் நான் உயிர் உள்ளவரை நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு கடைசியில் உயிரே முடிச்சு விட்டாங்க. அதான் உண்மை. இப்போ அப்படிப்பட்ட அந்த அம்மையார் சொன்ன சொல்லுக்கு இணங்கி எடப்பாடியார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேராமல் தான் இருந்தார். ஆனால் மிரட்டி, ரைடை விட்டு, அதை விட்டு, இதை விட்டு, அவருடைய சம்பந்தியை மிரட்டி, அவர் பையனை மிரட்டி இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கார்கள். இல்லைன்னு சொல்லுவோம் பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டணி வந்து நாளைக்கு வெற்றி பெற்றால் எடப்பாடியுடைய தொண்டர்களையும் மதிக்க மாட்டாங்க, எடப்பாடியும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இதை கூட தான் அந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் பிஜேபி வந்து அதிமுக கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கு, மிரட்டி வச்சிருக்கு. 40 தொகுதி 50 தொகுதின்னு வாங்க போகிறாங்கன்னா பேசுனாங்க. ஆனால் திமுக காங்கிரஸ் கொடுத்த தொகுதியை விட ஒரு தொகுதி குறைவாக தானே பிஜேபிக்கு எடப்பாடி கொடுத்தாரு. ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ 3 தொகுதியோ 27 தொகுதி என்பது ரொம்ப அளவுக்கு அதிகமான தொகுதிகள், சரிங்களா? அப்போ அந்த 20 நீ காங்கிரஸோட கம்பேர் பண்ணாதீங்க, மற்ற ஸ்டேட்டுமே இல்லை. தேசிய கட்சியில் காங்கிரஸ் என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் இங்கே ஒரு வளர்ச்சியான கட்சி, ஒரு காலத்தில் வந்து காமராஜரோட தலைமையில் ஆண்ட கட்சி. இங்கே ஆண்டாங்கல்ல அதுக்கு முன்னாடி. அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையில். ஆனால் இப்போ அந்த அப்படியே நீ சிஸ்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆண்ட கட்சி. அதுக்கு அடுத்தபடியாக 60க்கு மேலே சீட்டு வாங்கினாங்க, அடுத்து 40க்கு மேலே வாங்கினாங்க, கடந்த முறை வந்து வாங்கினாங்க. இப்போ அதை விட ஒரு 2-3 சீட்டு தானே கூட, அவ்வளோதானே மேட்ரு. அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் தொகுதி பங்கீடு விஷயத்தில் எடப்பாடியார் வந்து சாணக்கியத்தனமாக நடந்துக்கிட்டாரு. எடப்பாடியார் யார் பிஜேபினால கூட ஒன்றும் பண்ண முடியல. அந்த சாணக்கிய தொகுதியை வாங்கிட்டு போயிட்டாங்க, சீட்டு எண்ணிக்கை வாங்கிட்டு அந்த போயிட்டாங்க. சாணக்கியத்தனத்தை நம்ம பாராட்டுவோம். ஆனால் ஜெயிச்ச பிறகு சோழியை முடிச்சிருவாங்க. அதுதான் எப்படி, எந்த தைரியத்தில் அல்லது எந்த நம்பிக்கையில் அப்படி பேசுறீங்க? ஒருவேளை அவர் வெற்றி பெற்று விட்டால், வெற்றி பெற போறதில்லை, வெற்றி பெற்று விட்டால் சோழி முடிச்சிருவா. நீ வேணா எழுதி வச்சுக்கோங்க. எப்படி எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எப்படி எடப்பாடி ஃபர்ஸ்ட் சும்மா இருப்பாரா? இங்கே பாருங்க, அதாவது இவங்க வேலையே இதுதாங்க. இவங்க தொங்கு சட்டசபையாக உருவாக்க முயற்சிப்பார்கள். அப்படி ஒரு வேளை வந்த பிறகு இவங்களே இயக்குவாங்க, பல பக்கத்து ஒட்டச்சு கிட்டச்சு எல்லா வேலையும் செய்வாங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், பெரும்பான்மையாக நாங்களே வெற்றி பெற்று விட்டோம்னா பிரச்சனை இல்லை. 200 தொகுதி நாங்களே வெற்றி பெற்றுருவோம் எங்கள் கூட்டணி. அதில் வெற்றி பெற்றோம்னா பிரச்சனை இல்லை. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீட்டிலே பிஜேபினால ஒன்றும் பண்ண முடியல. அதாவது கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை நிற்க விடாமல் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு தந்திரமான வேலையை எடப்பாடி கோவையில் ஒரே ஒரு தொகுதி மட்டும் கொடுத்து சோழியை முடிச்சு விட்டாரு. அண்ணாமலையோட இப்போ பொலிட்டிக்கல் கேரியர் காலி பண்ணிட்டாருங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. இப்படி தொகுதி பங்கீடு விஷயத்திலேயே எடப்பாடி சாணக்கியத்தனமாக நடந்துக்கிட்டாருன்னா நாளைக்கு ஜெயிச்ச முதலமைச்சர் ஆனால் பிஜேபியை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவாருங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்களே. ஒரு வேலை வந்துட்டாங்கன்னா அண்ணாமலை எலெக்ஷன் நிற்கல இல்லை, அண்ணாமலை தான் முதல்வர் ஆவார். எழுதி வச்சுக்கிறீங்க. இல்லை, உங்களோட தலைவர் எச் ராஜா சிஎம்ங்கிறார், தமிழ்நாட்டோட சிஎம் எச் ராஜா. அவர் சிஎம், அண்ணாமலை சிஎம் இல்லை, இவர் டெப்டி சிஎம். அவர் சிஎம் புதுசா இருக்கு. இல்லை, அவர் சிஎம், இவர் டெப்டி சிஎம். அவர் நிற்கல திரும்ப தேர்தலில். ஆமாம், இவரும் தேர்தல் நிற்கல. ஆனால் அவங்க 2 பேரும் ஆவாங்க. அவர் சிஎம், இவர் டெப்டி சிஎம். ஆனால் எல்முருகன் தானே இங்கே போட்டி போடுறாரு மத்திய அமைச்சர். எல்முருகனுக்கு வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டேன். எல்முருகன் ஜெயிக்கவே மாட்டார். அப்புறம் என்ன புரிஞ்சிக்க முடியல என்னால். அந்த பிஜேபி அவங்களோட இது சாணக்கியத்தனம் எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு புரியல. நாங்கள் என்ன பண்ண முடியும்? சாணக்கியனாலே யாரு சாத்தியம் இல்லைல்ல, நடைமுறையில் சாத்தியம் இல்லை. உங்களுக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் அவங்க சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குவார்கள். இங்கே பாருங்க, பெரும்பான்மையாக அமைஞ்சு போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஒரு மாதிரி இழுபறியாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ பிஜேபி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதான் சொல்கிறேன்ல, தேர்தல் நிற்காத 2 பேரும் இல்லை. பிஜேபி யாரும் தமிழ்நாட்டுக்கு தெரியும், அதிமுகவுக்கும் தெரியுமில்ல. பட் அதிமுகவே ஜெயிச்சாலும் முதலமைச்சராக இருக்க மாட்டாங்க. எடப்பாடி சிஎம்ஏ கிடையாதுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை போகிற போக்கில் திருமணம் பேச. அதே உண்மையானது. நீங்கள் எடப்பாடிக்கிட்ட போய் கேளுங்க, எடப்பாடி ரொம்ப உஷாராக இருப்பார். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் ஒருவேளை அவர் பெரும்பான்மை ஜெயிச்சாருன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் பெரும்பான்மை எடப்பாடி ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாதிரி இழுபறியாக வந்துச்சுன்னா அப்போ யாரும் தெரியும் உங்களுக்கு பிஜேபி. எச் ராஜா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எச் ராஜா தாங்க தமிழ்நாட்டுக்கே, அவர் தாங்க எல்லாமே. நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிறீங்களா? உள்ள அண்டர் கிரவுண்ட் இல்லையாங்க. இன்னைக்கு தாங்க பல பேர் வந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா யார்? எச் ராஜா தானே இருந்தார். அவர் சொன்ன டைலாக் நீங்கள் பார்த்துக்கலாம், வேட்டியை மறிச்சு காட்டினா நான் ரவுடிடா பண்ணிருக்காரு. பார்த்தீங்களா பார்க்கலையா? கோர்ட்டாவது மயிராதுன்னு சொன்னார். நீங்களும் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? மயிராதுன்னு சொன்னார். இப்போ நம்ம கூட சொல்ல முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாருன்னா இப்போ சாதாரண ஆளா அவர்?
நம்ம சொன்னதுக்கு உள்ள வச்சிருவாங்க. அவர் சொல்லலை, கலைஞர் கருணாநிதி அன்பு மகன் ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால் முதல்வரை கூட வர முடியாதுன்னு சொன்னார். கரெக்டாக அடுத்து பார்த்தா ஸ்டாலின் வந்து இவர் பெட்டியில் கிடக்கும்போது இப்போ பார்த்துட்டு வர்றாரு. ரைட்டாக அதெல்லாம் அவருக்கு வந்து எல்லா வகையான திறமைசாலி. அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், எப்படினாலும் பேசுவார். ஆனால் அவர் காரியத்தை சாதிச்சிருவார். இப்போ வந்து இறங்கிட்டார் களத்தில். பார்த்தீங்களா பார்க்கலையா? உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கிடந்தார்ல, களத்துக்கு வந்துட்டார். அவர் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம், வாங்க களத்துக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை ஏன் எச் ராஜாவை விசிகா வெல்கம் இல்லை, வெல்கம் பண்ண களத்தில் வந்து விளையாடுங்க, களத்தோட வந்து களமாடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெல்கம் பண்ணுவோம். அது வேறு. அரசியலில் வந்து யாரும் போய் பெட்டில் கிடந்துடக்கூடாதுப்பா, உடம்பு சரியில்லாமல். எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்தணும்னு நாங்கள் விரும்புவோம். அதனால் வந்து அவர் களத்துக்கு வரட்டும். அடுத்து அவர் பிஜேபி மூலமாக அவர் சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதாவது எச் ராஜா தான் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற யாரோ சொல்லியிருந்தா கூட இது ஈஸியாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் திருமா அவர்கள் பேசும்பொழுது தான் ரொம்ப கவனிக்க வைக்குது, நின்று நிதானமாக யோசிக்க வைக்குது. நாங்கள் சொல்கிறோம் என்ன நடக்க போதோ அதை நாங்கள் சொல்கிறோம் படி இப்பயே உங்களுக்கு. என்னமோ சொல்கிறீங்க, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாம் இல்லை, இதுதான் நடக்கும். பெரும்பான்மையாக 200 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சிறு குழப்பத்தோடு ஜெயித்தோம்னா இவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க, எல்லா சிக்கலையும் வளர்ப்பாங்க. சாதாரண ஆட்கள் இல்லை. நீ பார்த்தது இல்லையாங்க பல இதெல்லாம் அவனுடைய சீட்டே வந்து குறைச்சிருக்கு, ஆனால் ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்களா? சில இடங்களில் வந்து சீட்டே மிக குறைவாக வெற்றி பெற்றிருப்பாங்க. எதிர்க்கட்சியாக கூட வாய்ப்பு இருக்காது, ஆனால் எல்லாரையும் சேர்த்து அவங்க தான் முதல்வராக இருப்பாங்க. அதெல்லாம் எல்லா ஸ்டேட்லையும் நடந்திருக்குது. தனிப்பெரும்பான்மையாக எங்கேயுமே ஜெயிச்சதில்லை. அது அவங்களுடைய திறமை. அண்ணன் திருமா அவர்களை பேசும்பொழுது திமுகவுக்கும் அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தார். இது உண்மையா? இதுதான் கலர் நிலவரமா? ஆமாம், உறுதுணையாக தானே இருக்கணும். அவங்க எங்களுக்கு உறுதுணை, நாங்கள் அவங்களுக்கு உறுதுணை. இதானே கூட்டணி பங்கு, கூட்டணி அக்ரிமெண்ட்டே தானே. கல யதார்த்தம் இப்படி தான் போய் யதார்த்தத்தில் என்ன உங்களுக்கு குழப்பம்? உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருக்கா? நீங்கள் களத்துக்கு போனீங்க இல்லை, அப்பாவும் அவருடைய தொகுதியில் இருக்கட்டும், திரு தேமுதிகவுடைய சில மேடைகளாக இருக்கட்டும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி நடக்கும், தொடர்ந்து நடக்கும். 2000 ஆண்டுகளமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. அது நடக்கிறத நாங்கள் சொல்லி அதை சரி பண்ணிக்கிறோம். சரியாக போடுங்க பையன்ப்பா, மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொடியை போட போகிறாங்க. மேட்டர் முடிஞ்சு போட்டாங்களே. பரோட்டாவுக்கு சைடிஷ் குருமா, திமுகவுக்கு சைடிஷ் திருமா அப்படின்னு நடிகை விந்தியா பேசின விஷயம் சமூக வலைதளங்கள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதாவது எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து சைடிஸ்ட்டு குருமா கிருமா நீங்கள் பேசும்போது நடிகை விந்தியா கேட்டாங்க, நான் கேட்கல. நீங்கள் கேட்குறதா அவள் கேட்குறதே தேவையில்லாத கேள்வி இல்லை. நல்லா தானே போயிருந்துச்சு கொஸ்டின்லாம். குருமா சைடிஷ் அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்படி பேச மாட்டேன். இது என்ன வெறும் ஐட்டமாக பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். சாப்பிட்ற ஐட்டம். ஆமாம், வெறும் அந்த ஐட்டம் தான். வெறும் ஐட்டத்தை பற்றி ஏங்க கேட்குறீங்க? ஒரு நல்ல கொஸ்டினாக கேளுங்களே. இப்போ நீ ஐட்டம் தானே கேட்டீங்க, ஐட்டத்தை பற்றி தானே கேட்டீங்க. ஐட்டம் சொல்லுச்சுன்னு நான் சொல்லலை, ஐட்டம் பேசுச்சுன்னு நான் சொல்லலை. குருமான்றது ஒரு ஐட்டம். இல்லை, நான் சொன்னதை தெளிவுபடுத்துகிறேன். நீங்க பாட்டு குழம்பிட்டாங்கன்னா போச்சுல கேள்வி கேட்குற பார்க்குறவங்க என்ன ஐட்டத்தை ஐட்டம்ன்றாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அது ஐட்டம் தானே, அது ஐட்டமா இல்லையா? குருமாவை தானே சொல்கிறேன். பரோட்டா குருமா நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது புரிஞ்சுன்னா அது நான் பொறுப்பு இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன். குருமா ஒரு ஐட்டம், ரைட்டா? இன்னொன்று என்ன சொன்னாப்புல, பரோட்டா ஒரு ஐட்டம். அது மெயின் ஐட்டமாக சைடு ஐட்டமான்றது நீங்கள் போய் அது ஐட்டமாக பார்த்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் வந்து அந்த ஐட்டத்தை விடுங்க, அடுத்த ஐட்டத்துக்கு வாங்க. நடிகை விந்தியா கேட்ட அடுத்த கேள்வி கேட்குறேன். சிங்கம் மாதிரி இருந்த திருமா இன்னைக்கு கூட்டணிக்காக கொத்தடிமை மாதிரி மாறி போயிருக்காரு அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. நான் வந்து ஐட்டத்தை எப்பயும் மறந்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து திருப்பி சிங்கமும் ஒரு ஐட்டம் தாங்க. இல்லை, சிங்கம் மாதிரி இருந்த திருமா அதுதாங்க நான் சொல்கிறேன். இப்போ சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் வந்து ஒரு அனிமல் இருந்தாலும் அது கோவக்கார ஒரு அனிமல். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க, கூட்டணிக்கே அடிமை ஆகிட்டாரு. ஓ, அப்போ இதெல்லாம் வந்து நல்ல விவரமாக வந்து நம்ம எதாவது சொல்லிவிட்டோம் சிக்கலாகி போயிடும். நீங்கள் அடுத்த கொஸ்டின் போங்க. ஏன்னா பெண்களை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். பெண்கள் வந்து ஏதாவது அவங்க பேசலாம், அதாவது செயல்படலாம். இதனால் பெண்கள்லாம் இவ்வளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்டணும், வரவேற்கணும். சரிங்களா? அந்த வகையில் வந்து அந்த பெண் வந்து இன்னும் நிறையா பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை. திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாரா இல்லை அடிமையாக வாழ்கிறாரா அப்படின்னு நடிகை விந்தியா அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீ விந்தியாவுக்கு என்ன நண்பரான்னு கேட்குறேன். பேசுறதுலாம் வந்து கரெக்ட், எவனும் கேட்கல இங்கே. அது வந்து இங்கே பாருங்கள், அது வந்து முதல்ல ஐட்டத்தை பற்றி பேசும்போது நீ கேட்டீங்க, ரைட்டு, ஓகே. இப்போ இது சம்மந்தம் இல்லாமல் கொஸ்டினாக கேட்டுக்கிறீங்கன்னா நம்ம என்ன நேரடியாக பார்த்து அந்த அம்மாட்ட கேட்போம். சரிங்களா? என்கிட்ட கேட்காதீங்க. எங்கே போட்டிட்டாலும் படுதோல்வியை சந்திக்கணும்னு இந்தியா சொல்லுங்க. நீ நேராக போய் அங்கே போய் பேசுங்க. ஏன் அந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுக்கலையா? ஏன் ரொம்ப நாளாக இருக்குது, ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து இருக்குது. ஏன் சீட்டு கொடுக்கல? ஏன் கொடுக்குங்க சீட்டு? ஏன் இப்போ அவங்க என்ன பொறுப்பு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பொறுப்பு? பிரச்சார பீரங்கியா இருக்காங்க. என்ன பொறுப்பு?
இப்போ அது வந்து நீங்கள் சொல்லலாம். அப்போ ஸ்டார் வேட்பாளர் நீ அவங்களுடைய ரசிகர், அதை வந்து அந்த அம்மாவை பற்றி கேட்குறீங்க. சரி ரைட்டு ஓகே, ஒன்று செய்கிறோமுங்க. நானே ஃபோன் பண்ணி அந்த அம்மா நம்பர் இருக்குங்க, ஃபோன் பண்ணி சொல்லி தம்பி வருவாப்பில் இந்த ஐட்டங்கள் பற்றிலாம் அவங்களுக்கு ஒரு விளக்கம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க விளக்கம் கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் கேட்டுக்கிறீங்க. அண்ணன் திருமா அவர்கள் ஒரு குடிச்சிட்டு வந்த ஒருத்தரை போய் அடிச்சிட்டாங்க. ஆனால் நடிகை விந்தியா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, குடிச்சிட்டு வந்தவனையா நீங்கள் அடிக்கணும், குடிக்க காரணமாக இருந்தவன் அடிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை போய் எடப்பாடிட்டு தான் போய் கேட்கணும். ஏன் எடப்பாடி முக ஸ்டாலினையும் பிரேமலதா விஜயகாந்தையும் சொல்கிறது கேளுங்க. அவர்கள் அதுவே தப்புங்க, நீங்கள் பேசுனே தப்பு. அந்த பையன் கேள்வி கேட்க, அந்த பையன் குடிக்காத பையன். அந்த பையன் இப்போ ஃபோன் பண்ணி தரேன் பேசுகிறீங்களா அவன்கிட்ட? அவன் இப்போ இதே போட்டிருக்கேன், நீ ஒன்று நான் உங்களை அனுப்புகிறேன், நீ போடுங்க. அவன் குடிக்கலை. அவன் என்ன பண்ணுறான்னா தலைவர்கிட்ட போய் ஒரு இது எடுக்கிறக்கா, செல்ஃபி எடுக்கிறக்கா மேலே போகிறேன். ரைட்டா? அது பேசும்போது தடுக்கிறது தப்பா தம்பின்னு இது பண்ணி முடிச்சுமே அவன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணே, 18 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் இதுக்கு வர்றாரு, அதனால் நான் செல்ஃபி எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட பேசி முடிச்சுட்டான். எல்லா தம்பி யாரானுங்கன்னு இந்த விஷயம் சொல்லிட்டேன். அது மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த அம்மா வந்து சாராயத்துக்காக பேசுதுன்னா உண்மையிலேயே வந்து அதை பாராட்டுறேன். யார் அந்த அம்மா பேர் என்ன? நடிகை விந்தியா. அவங்கள நான் பாராட்டுறேன். ஓகே, ஒரு சாராயம் இருக்கக்கூடாது, டாஸ்மாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீயே வந்து போதையை போட்டு பேசுகிற மாதிரியா இருக்குது. நீ நல்லா அந்த அம்மா பேச ஏங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா எங்களுக்கு தெரியறனால சொல்கிறோம். அந்த அம்மா எங்கே இருக்கு, அந்த அம்மா எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பண்ணுது, என்னென்ன ஐட்டம்லாம் சாப்பிடுன்றது எங்களுக்கு தெரியும். நான் அந்த அம்மாவை ஐட்டமாக பேசலை. ரைட்டா? நிறுத்துங்க, பொறுங்க, நான் சொல்கிறத மூலம் கேளுங்க. ஆனால் அந்த அம்மா என்னென்ன பண்ணுறதுனா நமக்கு தெரியும். எடப்பாடி எந்த இடத்துலையாவது சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மதுவை ஒழிப்போம், சாராய கடையை மூடுவோம், டாஸ்மார்க்கை மூடுவோம் சொல்லுங்கள் சொல்லியிருக்காங்களா? இப்போ மட்டும் அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ நீ போய் யார்கிட்ட கேட்கணும்? உன் கட்சி தலைவன்கிட்ட போய் கேட்கணும், டாஸ்மார்க் இழுத்து மூடணும். அப்போ சம்மந்தமே இல்லாமல் நீ இங்கே பேசுகிறேன்னா, நாங்கள் டாஸ்மார்க் இழுத்து மூடணும்னு போன வாரம் கூட பேசியிருக்கிறோம். நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். திமுக நடைமுறைப்படுத்தலை, அங்கே போய் கேட்க சொல்லுங்கள். சரிங்களா? நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ரெண்டாவது அந்த செய்யும் தப்பு. அவன் போதையை போட்டு வந்தான்னு சொல்கிறதே கொச்சையான வார்த்தை. நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் பாருங்கள். ஆனால் நான் தண்ணியே அடிக்க மாட்டேனே அப்படின்றேன். அதான் உங்களுக்கு நான் இப்போ எனக்கு அனுப்பிவிட உங்களை காட்டணும்னு நீ கேட்டதுக்காக. அப்போ ஒன்றுமே தெரியாமல் நீயே போதையை போட்டு மீது பேசக்கூடாதுல்ல. அந்த பேசுகிற ஸ்டைலே பாருங்கள். அந்த அம்மா பேச்சு வேறு மாதிரி இருக்குது. இந்த அம்மா ரொம்ப காலமாகவே ஜெயலலிதா அம்மாவையார் மாதிரியே பேசுகிறதுக்கு அந்த மப்பை போட்டு பேசுதா இல்லை உண்மையிலே அப்படி பேசான்னு தெரியல. நீங்கள் பாருங்களேன். இப்போ இந்த பயில அதிகபட்சமான விமர்சனமாக இருக்குது நடிகை விந்தியா. ஆமாம், அவங்க வச்சுருக்கிறது பூரா சாதாரண விமர்சனம், நாங்கள் வச்சுருக்கிறது மட்டும் உங்களுக்கு அதிகமான விமர்சனம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த பயலே பேட்டி கொடுத்துருக்குறேன். அவனே சொல்லியிருக்கேன், அண்ணே நான் வந்து குடிக்கலனே, நான் குடிக்கவே இல்லை, என்னை இப்படி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த பையன் தண்ணியை போட்டோமே காட்டுறீங்களா? இந்த உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். 2 நாட்களுக்கு முன்பாக எழுச்சி தமிழர் பெரியவர்களுக்கு வாக்கு சேகரித்து வந்தபோது மது போதையில் அவர் வாகனத்தின் மீது ஏறி அட்டாசிட்டி செய்ததாக சமூக ஊடகங்களில் வைரலாக பரவப்படுகிறது. எனக்கு மது பழக்கம் கிடையாது, நான் குடிக்கவும் மாட்டேன். நான் மது பழக்கம் கிடையாது, குடிக்க மாட்டேன். சில 10 வருடங்கள் கழித்து என் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எனது பகுதிக்கு வந்து வந்தபோது அவரை வந்து 10 வருஷமா பார்க்காம செல்லுலையும் வீடியோவிலையும் நான் சோசியல் மீடியாவில் தான் அவரை வந்து பார்த்து கொண்டு வருகிறேன். அவர் 10 வருஷம் கழிச்சு எங்கள் பகுதிக்கு வந்ததுனால அவர் மேலே உள்ள அன்பாலும் அவர் வாகனத்தின் மீது ஏறி அவருக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்க தான் சென்றேன். வேற எந்த ஒரு உள்நோக்கமும் அந்த முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறதா சமூக வலைதளங்களில் அது மாதிரி இருக்கிற பயல்களை வந்து இந்த அம்மா வந்து அவன் போதையை போட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னது முதல்ல தப்பு. சரிங்களா? இப்போ அந்த அம்மாவை நான் சொல்கிறேன்னா இது என்னுடைய செய்தி இல்லை. நான் பக்கத்தில் நானே ஊற்றியாக கொடுத்தேன். அங்கே எனக்கு வர்ற செய்தி இந்த அம்மாவுடைய இன்னும் ஓப்பனாக பேசணும்னா அடுத்து இந்த அம்மா பதில் சொல்லிச்சோ நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறேன். இந்த அம்மா எங்கே போகுது, என்ன பண்ணுது, யாரோட தொடர்பில் இருக்குன்னு எங்களுக்கு எல்லா மேட்டரும் தெரியும். ஆனால் ஒரு பெண்மகளை வந்து இழிவுபடுத்தக்கூடாது, நம்ம தப்பாக பேசக்கூடாது. அது சம்மந்தமே இல்லாமல் அந்த பையன் தண்ணியே அடிக்க மாட்டேன்றாங்க. நான் அதை மட்டும் இல்லை, அந்த பையன் தண்ணி அடிக்கலன்னு சொல்கிறது நான் பல விந்தியா சரக்கு அடிப்பாங்கன்னு சொல்கிறது இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது நேரடியாக நான் பார்க்கல, எனக்கு இது மாதிரி செய்தி சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் மேற்கொண்டு வந்து தேவை என்றால் நாங்கள் திருப்பி விசாரித்து நாங்கள் சொல்கிறோம். அந்த அம்மா ஜெயலலிதா மாதிரியே இப்போ ஸ்டைலை பார்த்தாலே தெரியும். பேசுகிற ஸ்டைலை பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா பேசுகிற ஸ்டைல்லே பேசும். இதுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசின பேச்சை பாருங்கள், அது நார்மலாக பேசும். சரிங்களா? ஆனால் வந்து சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை பேசாமல் உங்கள் கட்சியோடைய உங்கள் எடப்பாடிகிட்ட போய் சொல்லி, ஐயா நம்முடைய இதில் வாக்குறுதியில் நம்ம ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், மானுடத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க்கு இழுத்து மூடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், பாராட்டுவோம். நடிகை விந்தியா ஒரு படி மேலே போயிட்டு திருமா அவர்கள் முக ஸ்டாலினை பிரேமலதாவையும் எப்போ கன்னத்தில் அறைய போகிறாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க அறையிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நான் தான் சொல்கிறேன், அந்த தம்பி வந்து
தண்ணியே போடலை. அந்த தம்பி யதார்த்தமாக வந்து அங்கே வந்து ஒரு அன்பின் மீதியால் வந்திருக்கிறாரு. இவரும் அன்பின் மீதியால் விரட்டி விட்டுருக்காரு. சரிங்களா? நடிகை விந்தியாவுக்கு நீ என்ன விந்தியா மேலே இவ்வளவு பிரச்சனையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல கேளுங்க. நடிகை விந்தியா நம்பர் தெரியுமா உங்களுக்கு? விந்தியா நம்பர் தரவா? நான் இப்போ அடிக்கவா? நான் சொல்ல கேளுங்க. விந்தியாவை நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், தம்பி வருவாப்புல. நீங்களே ஏற்கனவே இவங்களே எடுத்துருக்கீங்களேங்க, பெரிய பெரிய ஆள் எடுத்துக்க. அம்பிகாவை நீங்கள் தான் எடுத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு அம்மாவை நீங்கள் தான் எடுத்தீங்க. ஃபஸ்ட்டு அந்த அம்மாவை நீங்கள் தான் இதிலே போட்டு பேட்டியை கொடுத்து பழைய இதில் இருந்தீங்க. சுசித்ராவை அந்த அம்மா பேர் என்ன? பாடகி சுசித்ரா. சுசித்ராவை நீங்கள் தான் எடுத்தீங்க. இது மாதிரி பல பேர் எடுத்துருக்கீங்களே. அந்த அம்மாவை எடுங்க. சங்கத்தமிழை வந்து நீங்கள் போதையை போட்டுடுத்தேன். 2 வருஷமா இன்டர்வியூ கேட்டேன்னு தரல. போதையை போட்டுடுத்தேன். என்ன போதையை போடுமே கண்டுபிடிச்சிருவீங்களா? அந்த நடிகை விந்தியா சரக்கு அடிக்கிறான்னு சொல்றது அபத்தமா. நான் தானே சொல்கிறேங்க, எனக்கு கிடைச்ச செய்தி. நான் பார்த்த பக்கத்தில் இருந்து பார்த்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து அந்த தண்ணியே அடிக்காத பையில அவன் தண்ணி அடிச்சிருக்கேன், நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் தான் போட்டு காட்டுறேன்ல. அப்போ நீ வா ஒரு இதில் வந்து எனக்கு சொல்லு, நான் தண்ணியே அடிக்க மாட்டேன்னு. எனக்கு வந்து இந்த பாருங்க, அந்த அம்மா வந்து ஒரு நடிகை அப்படின்ட்டுருக்கா. நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது. சரிங்களா? அது நல்லதில்லை, நாகரிகம் இல்லை. அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பெண்களை இழிவுபடுத்துறது நடிகையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஆனால் அந்த அம்மா இதோட பேச்சை நிப்பாட்டினா நல்லது. இல்லை என்றால் அந்த நம்ம அம்மாவுடைய அந்த செயல்பாடுகளை எங்களுக்கு ரெக்கார்டு வச்சுருக்கிறோம். அந்த இப்போ நான் இப்போ பேசும்போது அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால் வந்து அமைதியாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பேசுங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நடிகை காயத்ரி ரகுராம் அண்ணன் திருமா அவர்களை அடித்து பெரியாளானாங்க. இப்போ நடிகை விந்தியா அண்ணன் திருமாவளவன் அவர்களை அடித்து பெரியாளன்னு நினைக்கிறாங்களா? அப்படி பார்க்குறீங்களா? காயத்ரி தங்கை காயத்ரி ஏன் ஒவ்வொரு நடிகையும் திருமாவளவன் அவர்களை அடித்து பெரியாளாகணும்? அப்படி இல்லை. காயத்ரி ரகுராம் அவர்கள் ஒரு காலத்தில் வந்து அவங்க பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு அதே பெண்மகள் தான் எங்கள் தலைவரை பார்த்து, நான் வந்து உண்மையிலே வந்து அவர் கடவுளுக்கு சமமானவர், அவரை வந்து நான் தவறாக பேசிட்டு மன்னிச்சுக்கின்னு பேட்டியை கொடுத்தாங்க. ரைட்டா? அதுமாதிரி இந்த பெண்மகளும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பொறுத்து இருந்து பாருங்கள், ரொம்ப நாளாக ஆகாது. அதி விரைவில் இப்போ எடப்பாடியே பார்த்தாலும் கூப்பிட்டு சத்தம் போடுவார். என்ன வந்து நீ வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏமா பேசிக்கிற அப்படின்னு சத்தம் போட்டால் தான் அவர் உண்மையிலே புரட்சி தமிழன். இல்லைன்னா வந்து புழுகு தமிழை நாங்கள் பட்டம் கொடுத்துருவோம். நீ உண்மையான புரட்சி தமிழனாக இருந்தால் அந்த பெண்மகளை கூப்பிட்டு வாயை மூடுன்னு சொல்லுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, நடிகை விந்தியா மேட்ரு போதும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக் அதை முடிச்சு விடுங்க. நீங்கள் விந்தியா மேலே குறியாக இருக்கிறீங்களேங்க, ஏங்க அப்படி? அவங்க முன் வச்ச நாங்களே கடந்துக்கு போயிட்டோம்ங்க. அந்த அம்மாவை பாவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருசாக கண்டுக்கிறல. நீங்கள் அதை பெருசாக்கி பிரச்சனையாக்கி அதை வளர்த்து விட்டு பார்க்குறீங்க. அந்த அம்மா ஏன்னா வளர்ந்தே அது இருக்குது. நல்லா உயரமான ஆள் பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஆனால் ரொம்ப நீங்கள் வளர்க்க முயற்சி பண்ணாதீங்க. உதயநிதி அவர்களை முதலமைச்சராக்க விடக்கூடாது அப்படின்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருக்காரு. உங்களுடைய நிலைப்பாடு? உதயநிதி எப்படிங்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தானே. அப்போ இதுவும் வந்து பேச்சு பூரா பாருங்கள், சிக்கலான பேச்சை தான் பேசுகிறாங்க. ஒரு பையன் உருப்படியான பேச்சே பேச மாட்டாங்க. ஒரு அந்த பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை இந்த கட்சியாக இருக்கட்டும். அப்படிலாம் இல்லை. இன்று தமிழகத்தின் அடுத்த முதல்வராக போவது தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முறையாக நிர்வாகம் செய்பவர்களுக்கே ஓட்டு போடுங்க, அவங்க தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருக்காரு. அவர் யாரை சொல்கிறாரு? அதிமுகவை சொல்கிறாரா, இல்லை பிஜேபியை சொல்கிறாரா, இல்லை யாரை சொல்கிறார்? அவருக்கே தெரியல யார் சொல்கிறாங்க. அதான பிரச்சனை. முறையான நிர்வாகம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு? அதான் அவருக்கே தெரியல பாவம். அப்போ மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவு அளிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக சொல்கிறாரு ஓட்டு போடுங்க, அதெல்லாம் முறையான நிர்வாகம் தானே பண்ணுறாங்க. தேர்தலுக்கு பிறகு வந்து விஜயோட கூட்டணி அமைப்பது பற்றி பின்னர் முடிவு செய்யப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்தேலா வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் அப்படின்னா அவங்க அவ்வளோ தூரம் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அப்போ பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து தேர்தல் கணிக்க முடியாமல் போய்கிட்டு இருக்கு. அதனால கேட்குறேன். அதனால் இதெல்லாம் வந்து அப்போ தெரியுதா? அண்டர் டீலிங் இருக்கா? விஜய்க்கும் தாவேகாவுக்கும் பிஜேபிக்கும். அவன் சொல்கிறாருல, ராம்தாஸ் அத்வாலேன்றது ஒரு பெரிய லீடர், டெய்லி வந்து மோடியை பார்க்கக்கூடியவர். இந்த அவரே சொல்கிறாருல, அவர் ஒரு அமைச்சருங்க. அப்புறம் தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் அப்படி. அப்போ தேர்தலுக்கு பிறகு உண்மை தெரிய வரும். அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா? தாவேகா ஜெயிச்சிட முடியுமாங்கிற அப்படி அவங்களோட ஆசைங்க. அவங்களோட ஆசையை வந்து நீங்கள் வந்து மண்ணை தூக்கி போடுறீங்க. ஆசைப்படுறாங்க, ஆசைப்படுற இல்லை, கனவு காண்றாங்கல்ல. எல்லோரும் கனவு காண சொன்னார்ல அப்துல் கலாம், அதுமாதிரி அவர் கனவு காணுவார். பரவாயில்ல. 1000-2000 ரூபாய் கொடுக்கறது தான் சமூக நீதியா? இதுதான் பெண்கள் முன்னேற்றமா அப்படின்னு நடிகை குஷ்பு வந்து காட்டமாக கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக கூட்டணியை பார்த்து, திமுக பார்த்து. இப்போ அவங்க கொடுக்கலையாமா? பிஜேபி கொடுக்கல. அதிமுக தானே 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்றே? இல்லை நீங்கள் பார்த்தீங்களா? பீகாரில் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எல்லாமே இவங்க தாங்க காரணம். இதில் யாரும் அவன் இவன் யாரும் குறை சொல்ல முடியாது. ஆக மொத்தம் எல்லாத்தையுமே மக்களை பிச்சைக்காரன் ஆக்கியிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு உருவாக்குனதே புரட்சியாளர் அம்பேத்கர் தான்.
ஓட்டு முதல்ல வந்து யாருக்கு மட்டும் இருந்துச்சுன்னா பட்டதாரிகளுக்கு இருந்துச்சு, மிராசுக்கு இருந்துச்சு, அதுமாரி சொத்து இருந்துச்சுன்னா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஓட்டு சாதாரண மனிதனுக்கு கூட ஓட்டை கொண்டாந்து கொடுத்து புரட்சி அம்பேத்கர். அந்த ஓட்டு விற்பனைக்கு இல்லை அப்படின்ற மனநிலை தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் முக்கியமான புள்ளி. உனக்கு இருக்கிற உரிமையே அதான். அந்த நாட்டோட உனக்கும் இந்த நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தா உனக்கு ஓட்டு. அந்த ஓட்டு 2000 ரூபாய்க்கு விற்போம், 4000 ரூபாய்க்கு விற்போம், இல்லை இலவசத்துக்கு விற்போம்ன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நடிகை குஷ்பு பேசின அந்த விஷயம் அது பேசிச்சுன்னா ஏதாவது பேசிட்டு குஷ்பு நிற்கிதா எலெக்ஷனில்? அவங்க கணவர் நிற்கிறார். ஏன் அந்த அம்மாவுக்கு ஏன் நிற்கிறேன்? முதல்ல அதை கேட்டு சொல்லுங்கள். ஏன் அதை கேட்டு தெரிஞ்சால் நான் அதுக்கு பயிர் சொல்லலாம். இல்லை, கடந்த முறை 1000 வழக்குலாம் நின்னாங்க. அதனால் அந்த அம்மா எங்கே இருந்தாலும் ஜெயிக்காதுன்னு அதுக்கே தெரியும். அதனால் இப்போ பாவம் கணவரை இறக்கி விட்டுருக்குறாங்க. சரிங்களா? ஆனால் கணவர் பிஜேபியில் நிற்கல, என்டிஏ கூட்டணியில் ஒரு ஏசி சரி, நல்லா நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மாவுக்கு 3 சீட்டு கொடுத்தாங்க, ஏன் கொடுக்கலையா அவன் சீட்டு? என்ன எனக்கு குஷ்புக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, எனக்கே தெரியலங்க. இது ஏன் பற்றி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்குது பாவம். கரெக்டாக உனக்கே சீட்டு கொடுக்கல, அப்போதுக்கு நீ குழம்பிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அம்மா பெண்களை வந்து நம்ம வந்து கொச்சப்படுத்தக்கூடாதுங்க. அவங்க என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள வந்து நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். சமூக நீதி அப்படின்னு பேசி வெறும் வாயில் மட்டும் வட சொல்கிற கட்சி காங்கிரஸ் கிடையாது. நாங்கள் ஒரு பொது தொகுதியில் பட்டியலினத்த வேட்பாளருக்கு நாங்கள் சீட்டு கொடுத்து தேர்தலில் போட்டியிட வச்சுருக்கோம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு. அது விசிகாவை குத்தி காட்டுறாரா, திமுகவை குத்தி காட்டுறாரா? நல்ல சரியான ஆளாக தான் இருவீங்க அவருக்கு. நீங்களே பிஜேபி ஆள் மாதிரி தெரியுது. உங்கள் சேனல்லே அதான் தெரியல. உண்மையிலே கற்பனை போடணும். உங்கள் சேனல் மேலே டவுட்டாக இருக்குது. நீ எதுவும் பிஜேபியோடைய அதாவது பின்புலத்தில் இயங்குறேன்னு தெரியல. அப்படி அல்ல, சரியான பதில் வாங்க. அப்படி அல்ல. அது வந்து எங்கள் தொகுதி, என் தொகுதி மதுரை மாவட்டம் மேலூர், கக்கனுடைய தொகுதி, கக்கன் அமைச்சரான தொகுதி தான் மேலூர். இப்போ அது வந்து ரிசர்வ் தொகுதி அல்ல, அது ஒரு பொது தொகுதி. அப்படிப்பட்ட கக்கன் நின்ற இடத்துல ஒரு தலித்து நிப்பாட்டியிருக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் உண்மையிலேயே வந்து சமூக நீதியோடு நின்றுருக்குது. அதை நம்ம வரவேற்கணும். இப்போ நாங்கள் கூட எங்களுடைய காட்டுமன்னார் கோயில் எங்கள் தொகுதி மாதிரி தான். அதில் வந்து நாங்கள் யாருக்கு ஒரு காங்கிரஸுக்காருக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எங்களுக்குள்ளே அந்த புரிதல் ஒப்பந்தம் இருக்குது. என்ன ஒப்பந்தம்னா சமூக நீதின்ற ஒரு ஒற்றுமை இருக்கிறது. நான் உண்மையிலே காங்கிரஸ் இந்த நேரத்தை நான் பாராட்டுகிறேன். இப்போ வந்து அந்த திருப்பூரில் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவரே ஒரு தலித்து. இது வந்து அவங்களுக்கும் தெரியல, அவருக்கு பாவம், அவங்களுக்கும் சொல்லலாம். அவரை தலித்தை வந்து நாங்கள் பொதுத்தொழில் நிப்பாட்டி இருக்கிறோம். இப்போங்க இதுக்கு முன்னாடி பல பேரை நாங்கள் நிப்பாட்டி இருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாதனால என்ன பண்ண முடியும்? இப்போ நிற்கிறாரில்ல, அவரே ஒரு தலித்து. எப்படி நாங்கள் பொதுத்தொழில் நிப்பாட்டுறான்? எப்படி நிப்பாட்டுறான்? இது என்னமோ பெரிய உலகத்தில் நடக்குது. என்ன அதில் சிறப்பு என்ன? மதுரை மாவட்டம் மேலூர் சாதிய வன்கொடுமைகள் மிகுந்த பகுதி, கக்கன் வெற்றி பெற்ற பகுதி. அதில் நிப்பாட்டிருக்காங்கன்றது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஓகே, தமிழக அரசியல்களும் கணிக்கவே முடியாமல் ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்குது. எங்களுக்கெல்லாம் தெளிவாக இருக்குது. கருத்து கணிப்பாளர்கள்லாம் தெளிவாக இருக்குது. இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு வந்துருக்கு. கருத்து கணிப்பு என்ன சொல்கிறேன், 150க்கு மேலே சீட்டு வாங்குவாங்க சொன்னாங்களா சொல்லலையா? சொன்னாங்களா சொல்லியாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு கருத்து, உங்களுக்கு மட்டும் ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது? நான் பார்த்த கருத்து கணிப்பில் 150க்கு மேலே அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு. அது எந்த கருத்து கணிப்பு சொல்லுங்கள்? CNN. எப்போ சொன்னது? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அப்போ நான் பார்த்த ஒரு கருத்து கணிப்பில் ஏபிபியா, அது என்னது ஏபிபி தானே, அவங்க கருத்து கணிப்பில் 150 திமுக வருதுன்றாங்க. ஆனால் கருத்து கணிப்பு வந்து திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்குது. கருத்து கணிப்பு எல்லாமே முதல் முறையாக வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்றதில் இந்த முறை வெற்றி பெற போகிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, தமிழக அரசியல் களம் குறித்தும் இந்த தீவிரமான தேர்தல் பிரச்சாரம், அரசியல் விமர்சனங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் கூட முழுசாக இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்க போது, மக்கள் எப்படிப்பட்ட முடிவை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி. நன்றி.